வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று உங்களையெல்லாம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி. இதற்கு முன்பு கடந்த காலங்களில் அடிக்கடி சந்திப்பேன். சட்டமன்ற நாட்களில் தான் சந்தித்த, மற்ற நாட்களில் சந்திக்க முடியல. இப்பொழுது மீண்டும் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி. பொதுவாக இந்திய திருநாட்டில் மருத்துவரையாவோட 46 ஆண்டு காலம் இன்னைக்கு வரைக்கும் அவர் கூட பயணம் பண்ணிட்டு இருக்கிறோம். நான் நிறைய சிறைக்கு போயிருக்கிறேன். சென்னையில் 1.5 மாதம் ஒரே நாளையில் இருந்திருக்கிறேன். பாண்டியன் இருக்காரா, பாண்டியன் கூட இருந்தார். நிறைய பேர் எல்லாரும் என் கூட சிறைக்கு வந்தவர்கள் எல்லாத்துக்கும் தெரியும். இப்படி சிறை கொடுமைகளை அனுபவித்து வளர்த்த பாட்டாளி மக்கள் கட்சி சோதனைன்னா எங்கள் மருத்துவரையாவால் எப்படி தாங்கிக்க முடியும்? அது யாரால் வந்த சோதனை? ஜி.கே. மணியாலையா அல்லது பாட்டாளி மக்கள் கட்சியில் உழைத்தாங்களே, சிறை கொடுமைகளை அனுபவிச்சாங்களே அவர்னாலையா? இல்லை. அவர் வளர்த்து படிக்க வைத்து ஆளாக்கி மத்திய அமைச்சராக்கி இன்னைக்கு கட்சி தலைவர் பதவியும் கொடுத்து அழகு பார்த்த மருத்துவர் அன்புமணி அவர்களால் ஏற்பட்டிருக்கிற மிகப்பெரிய வேதனை, சோதனை. கண்ணீர் வடிக்கிறார். இன்னைக்கு கண் கலங்குறார் தொலைக்காட்சியில். அதை பார்த்துட்டு இன்னைக்கு மக்கள்லாம் நெகிழ்ந்து போய் பேசுறாங்க. இன்னைக்கு மருத்துவர் அன்புமணி என்ன சொல்றாரு? எங்க அப்பா குழந்தை மனசாயிட்டாரு, மனநில பாதிக்கப்பட்டாரு, அவர் கூட இருக்கிறவங்களாம் கெடுக்கிறாங்க, துரோகம் பண்றாங்கன்னு சொல்றாங்க. ரொம்ப அநாகரிகமா இருந்து என்னை பொறுத்தவரைக்கும் சொல்லுவேன். ஜி.கே. மணி உங்களுக்கும் தெரியும், நாட்டுக்கும் தெரியும். அதனால மனசாட்சியோட நடக்கும். ராமகிருஷ்ண ஆசிரமத்தில் வளர்ந்தவன், பொது வாழ்க்கைக்கு வந்தவன். காலையில் தூங்கி எழுந்திரிச்சு கூட எங்கள் மருத்துவரையை அவங்க அப்பா அம்மாவை நினச்சிட்டு இன்னைக்கு நல்லதே நினைக்கணும், நல்லதே செய்யணும், யாருக்கும் கெடுதல் செய்யாத மனசு இருக்குன்னு உட்கார்ந்து தியானம் பண்ணிட்டு தான் எழுந்திரிப்பேன். இப்படி என்னை பார்த்து, எங்கள் கட்சியை பார்த்து, எங்கள் கட்சியில் இருக்கிற உழைச்சவங்கெல்லாம் பார்த்து, மருத்துவரையா கூட இருக்கிறவங்கெல்லாம் பார்த்து சொல்கிறாரு, அவர் துரோகி, ஜி.கே. மணி தான் என்னையும் எங்கள் அப்பாவையும் பிரிச்சுட்டாரு அப்படின்னு சொல்கிறாரு. இதெல்லாம் எவ்வளோ பெரிய வேதனையாக இருக்கும். ரொம்ப வருத்தப்படுறேன், வேதனைப்பட்டு சொல்கிறேன். மருத்துவர் அன்புமணி எந்த வகையிலையும் நான் குறை சொல்லக்கூடாதுன்னு நினச்சேன். யார் யாரோ பேசுவாங்க, இப்படி பேசுனா கூட நான் குறை சொல்லவே இல்லை. இப்போ சில நாட்களுக்கு முன்னால் அவர் என் மீது வைத்த குற்றச்சாட்டுக்கு பல பேர் என்கிட்ட பேசிட்டாங்க. உனக்கு மகன் இல்லையா, ரோஸ் இல்லையா, இப்படி பேசுறாரு, வாயை மூடிட்டு பேசாத இருக்கிறாரு, பேசாமல் இருக்கிறியான்னு சொல்றாங்க. அதுக்காக தான் சில தன்னிலை விளக்கத்தை உங்கள் மூலமா தமிழ்நாட்டு மக்களுக்கு சொல்லணும்னு விரும்புகிறேன். என்னுடைய ஆசை. அவர் சொல்ற செய்தி வெளியில் போகுது. நான் மருத்துவர் அன்புமணிக்கு எந்த வகையிலையும் கெடுதல் செய்யலை, துரோகம் செய்யலை, மனசால கூட நினைக்கல. இன்னைக்கு அன்புமணி இன்னைக்கு எல்லாம் பேசுறாரு, அவருக்கு திறமை இருக்குது, பேசுறாரு. எப்படி மத்திய அமைச்சரானாரு, யாரால் அமைச்சரானாரு அவரு சொல்லணும், குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் சொல்லணும். எங்கள் மருத்துவரையா இயக்கம் தொடங்கின நேரத்தில் நானோ என்னுடைய குடும்பத்தை சார்ந்தவர்களோ என்னுடைய வாரிசோ எந்த அரசு பதவிக்கும் போக மாட்டேன்னு சத்தியம் பண்ணியிருந்தார். மத்திய அமைச்சர்கள், நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர் உட்பட உள்ளாட்சி நிறைய வந்தாங்க. அவர் மருத்துவரையா பதவிக்கு போகலை. மருத்துவரையாவோட நான் தான் எல்லா குடும்பமே பேசுகிறாங்க. மருத்துவரையாவோட துணையர் அம்மாவிலிருந்து குடும்பத்தில் இருக்கிற பெண்கள், ஆண்கள் எல்லாரும் பேசுகிறாங்க, உறவினர்கள்லாம். மருத்துவரையா ஒத்துக்கலை. அதெல்லாம் நான் பண்ண சத்தியத்தை மீற மாட்டேன்னு சொல்லிட்டார். மீற முடியாது. அப்புறம் என்னை கூப்பிட்டு நீங்கள் எப்படியாவது ஐயா கிட்ட பேசணும், குடும்பமே பூரா சொன்னாங்க. நீங்கள் கேளுங்க, யாராவது மறுபடியும் சந்திச்சா கேளுங்க. நீங்கள் மருத்துவரையா கிட்ட, ஐயா எல்லாத்தையும் பதவிக்கு அனுப்புறீங்க, இவ்வளோ பெரிய இயக்கத்தை உருவாக்குனீங்க, நீங்கள் பதவிக்கு போகலன்னு சொல்கிறீங்க, உங்கள் குடும்பத்தில் ஒருத்தராவது அமைச்சர் பதவிக்கு போகணும், அது படித்தவர், மருத்துவம் படித்தவர், இளைஞர், மத்திய அமைச்சர் ஆகணும்னு சொன்னோம். ரொம்ப கோபப்பட்டார். இப்படி தொடர்ந்து வார கணக்கில் பேசி கடைசியில் குடும்பம்லாம் இருக்கிறான், நானும் பேசுகிறேன், ரொம்ப ஆத்திரப்பட்டார். இவ்வளவுதான் என்னை அவமானப்படுத்தினாரு, திட்டினாரு, கொச்சப்படுத்தினாரு. இல்லை மணி, இன்னொரு தடவை பேசி நான் பண்ண சத்தியத்தை சீர்குலைக்க கூடாது, நடக்கிறத வேற அப்படின்னு ரொம்ப காட்டமாக கத்த ஆரம்பிச்சிட்டாரு. வீட்டில் அம்மா உட்பட எல்லா அவங்க பெண்கள்லாம் வெளியில் வந்து
பார்த்தாங்க. ஸ்ரீகாந்தி அம்மாவுக்குலாம் தெரியும். பார்த்துட்டு அவ்வளோ 2 பேருக்கும் காரசாரமான வாக்குவாதம். அப்புறம் சொன்னார், நீ கட்சி தலைவருங்கிற திமிரில் பேசுகிற, நீயாச்சும் உன் கட்சி ஆச்சு கேட்டுக்கிட்டு நாசமாக போங்க. சொன்ன வார்த்தை எப்படி சொல்கிறேன் நான் அப்படின்னு போய் போத்தி படுத்துக்கிட்டா எனக்கு சாப்பிடவே இல்லை. அப்புறம் கோபமாக பேசினா 2 நாள் கழித்து கூப்பிட்டார். போனேன். போய் உட்காந்துட்டு இன்னொருத்தர் கூட வந்தார். மருத்துவர் அன்புமணி சொன்ன வார்த்தை, எங்கள் அப்பாவுக்கு அடுத்த மாதிரி உங்களை தான் நினைக்கிறேன், நீங்கள் நல்லா பண்ணிட்டு இருக்கிறீங்க, ஆனால் ஒருத்தர் இது கொஞ்சம் தடையாக இருக்கிற மாதிரி தெரியுது, அவரையும் கூட்டிகிட்டு வச்சு பேசுங்கன்னாரு. அப்புறம் அவர், நான், எங்கள் ஐயா 3 பேரும் பேசணும். இப்போ அவரு கூட இருந்தவர் என்ன சொன்னார்னா, ஐயா சத்தியங்கிறது ரொம்ப முக்கியம் மனுஷனுக்கு, அதுலேயும் இந்த சத்திரிய வம்சத்தினுடைய சத்தியம் மாறாதுங்கிறது கடந்த கால வரலாறுல சொல்லுது. நீங்கள் சத்திரிய வம்சத்தில் பிறந்தவர் தலைவராக வேற இருக்கிறீங்க, நீங்கள் சத்தியத்தை மீறக்கூடாதுன்னு சொன்னார். அப்போ அவர் சொன்னார், சரிதான் நீ சொல்றது, இந்த மணிக்கிட்ட சொல்லு அப்படின்னாரு. மணிதான் கேட்க மாட்டேங்கிறாரு அப்படின்னாரு. அது யாருன்னு பேர் சொல்லணுமா? சொல்லக்கூடாது, இது வரைக்கும் சொல்லல. நிறைய பேருக்கு அது தெரியும். அவரு எங்களோடு இருந்த மறைந்த மாவீரன் ஜே குரு, அவரு அதில் உறுதியா இருந்தார். அப்புறம் அதையும் தாண்டி அவர் சமாதானப்படுத்தி மற்றவங்களாம் சொல்லி மத்திய அமைச்சரா ஒத்து வச்சோம். மத்திய அமைச்சர் ஆகிறதுக்கு முன்னால, அந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னால 6 மாசத்துக்கு முன்னாடியே எங்க மருத்துவரையா சொல்லிட்டார், எப்பவுமே ஆரம்ப காலத்தில் கூட்டணி பேசுறது நான் தான் பேசுவேன், அது கலைஞர்கிட்டயா இருந்தாலும் சரி, புரட்சி தலைவிகிட்ட இருந்தாலும் சரி, நான் தான் பேசி ஒப்பந்தமெல்லாம் பேசி முடிச்சு கையெழுத்து போட்டுருவோம், அதுக்கு பிறகு மருத்துவரையா வருவார், எல்லாம் பண்ணிக்குவாங்க. அந்த தேர்தலில் என்ன பேச சொன்னார். அப்புறம் பேசிய 7 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இது நடந்தது சொல்லணும், சொல்லாமல் இருந்தால் ஊர் உலகத்துக்கு தெரியாது. இது வரைக்கும் நான் வாய் திறந்து சொல்லலை, சொல்லக்கூடாது, சொல்றது நாகரிகமாக இருந்தாருன்னு அமைதி காத்தேன். அப்போ நானும் கலைஞரும் பேசி 7 நாடாளுமன்ற உறுப்பினரும் கையெழுத்து போட்டுறதுக்கு முன்னால் சொன்னார், மணி ஒரு மேலவை உறுப்பினர், இது மாநிலங்களவையில் ராஜ்யசபா உறுப்பினர் உங்களுக்கு 1 எடுத்துக்கோங்க, அது யாருன்னா நீங்கள் தான் போகணும் மணி அப்படின்னாரு. நான் சொன்னேன், 98 எங்கள் ஐயா அமைச்சராகிறார், எம்பி ஆகி தருமபுரியில் நிறுத்தி நான் வேண்டான்னு சொல்லிட்டேன், தயவுசெய்து அந்த மாதிரிலாம் வேண்டாண்ணா, எங்கள் கட்சி தான் முடிவு பண்ண, எங்கள் மருத்துவரையா முடிவு, அதெல்லாம் நீங்கள் சொல்லக்கூடாது. இல்லை, நீங்கள் தமிழ்நாட்டில் கட்சி வேலையை பார்க்கணுன்னு. அது இல்லை மணி, நீங்கள் எல்லாம் மூத்தோர் அவைங்கிறது அங்கே போகணும், ஏன் வைகோலாம் போகலையா, நீங்கள் போகணும் கலைஞர் சொல்கிறாரு, அது வேண்டாண்ணா, நீங்கள் கொடுங்க கையெழுத்து போடுங்க, நாங்கள் பார்த்துக்கிறோன்னு சொல்லி நீங்கள் தான் போகணும் மணின்னு சொல்லி வற்புறுத்தி கட்டாயப்படுத்தி, அப்போ நானும் அவரும் கையெழுத்து போட்டோம். எங்கள் மருத்துவரையாட்ட வந்து சொன்னோம், ஒரு ராஜ்யசபா கையெழுத்து ஆயிடுச்சுன்னு சொன்னோம். ரொம்ப கோவப்பட்டார். ராஜ்யசபா யாருக்கு, எதுக்கு, நம்ம அன்புமணி தான் அப்படின்னு சொன்னார். உங்களுக்கு வேற வேலையே இல்லைன்னு ரொம்ப கடிஞ்சிக்கிட்டாரு. ஏன் சத்தியத்தை மீறீங்களே அப்படின்னு ரொம்ப கோவப்பட்டார். இன்னைக்கு இருக்கிற முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வெளிநாட்டுக்கு போயிட்டார். அந்த பேச்சுவார்த்தையில் 10 நாள் கழிச்சு வந்தார். ரொம்ப இப்போ கைபேசியில் பேசி என் மேலே ரொம்ப கோவப்பட்டார். பெரிய கூட்டணி உருவாக்குன்னு நினைக்கிறேன், இப்படியெல்லாம் பேசி கையெழுத்து வாங்கிட்டு போயிட்டீங்களே எங்கள் அப்பா கிட்ட, ரொம்ப கோவப்பட்டார். இது ஏன் சொல்ல வரேன்னா, இப்படின்னா ஒரு மத்திய அமைச்சராக்கணும், ராஜ்யசபா உறுப்பினராக்கி அன்னைக்கிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் இந்த இயக்கத்துக்காக, மருத்துவரையாவுக்காக, அன்புமணிக்காக நான் உழைச்சிட்டு வரேன். எங்கள் கட்சியில் அவர் என் மீது வைத்த பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.